الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறைகூறும் இறை தூதர்கள் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிமார்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றையும், ஈசா நபியை பற்றி நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடுகளை பற்றியும், ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், இறுதி காலத்திலே வருவார்கள் என்பதை பற்றியும் கடந்த சில வாரங்களாக நாம் ஆய்வு செய்து வருகிறோம். சென்ற வாரம் ஈசா நபி அவர்கள் கியாமத்து நாளுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன்ல 43வது அத்தியாயம் 61வது வசனத்தில் கூறப்படுவதையும், அதே போல ஈசா நபி அவர்களை அவங்க சிலுவையில் அறையல, கொல்லல, நிச்சயமாக கொல்லவே இல்லை, அல்லாஹ் தன்னளவிலே உயர்த்தி கொண்டான். இறுதி காலத்தில் வேதமுடையோர் ஒவ்வொருத்தரும் ஈசா நபி மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்வாங்க என்றெல்லாம் 4வது அத்தியாயத்தில் 156 இருந்து 159 வரைக்கும் உள்ள வசனங்களை சான்றாக காட்டி ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், இறைவனுக்கு இது லேசானது, நம்ம நிலையிலிருந்து பார்த்தா அது கஷ்டமானது, அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப சின்ன அற்பத்திலும் அற்பமான விஷயம். அதனால குர்ஆன்ல இப்படி தெளிவாகவே கியாமத்து நாள் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும், அவருடைய மரணத்திற்கு முன்னால் வேதக்காரர்கள்லாம் அவரை நம்பிக்கை கொள்வார்கள் என்று 159 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும், அவர் அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று அதே தொடர்ச்சியாக திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும் ஈசா நபியை நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா, அவங்க இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணினாங்க. அவர்களை எதிரிகள் கொள்ள முயன்ற பொழுது வேற ஒரு ஆள் மாறாட்டமாக அவரை கொண்டு விட்டாங்க. ஈசா நபியை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இதை நம்ம நம்பணும். கியாமத் நாளுடைய அடையாளம் என்று திருமறை குர்ஆன் சொல்றதுனாலையும் ஹதீஸ்கள் பின்னாடி வருது. அந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் கியாமத் இறுதி காலத்தில் வருவாங்க என்பதும் கியாமத் நாள் அடையாளம் என்று குர்ஆன் சொல்வது ஒத்து போகுது என்ற காரணத்தினால் நம்ம அப்படி நம்பணும். இதுல ஈசா நபி அவர்கள் மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களையே சில அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி மாற்று கருத்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஹிஜ்ரி 210 இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 210 இருந்து இதுல 2 கருத்து இருந்துகிட்டே தான் வர்றாங்க. ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து உடையவர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்க என்ன வாதங்களை வைக்கிறாங்கன்னு கேட்டா, 3வது அத்தியாயத்தில் ஆல இம்ரான்ல 55வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா நபி உயிரோட இருக்கும் பொழுது ஈசா நபிட்ட அல்லாஹ் பேசுனது அதை எடுத்து காட்டும். ஈசா நபி இறை தூதராக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஈசா நபி இடத்தில் அல்லாஹ் பேசினான். இது காலல்லாஹு, அல்லாஹ் கூறினான், யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை, இந்த வசனத்தினுடைய கருத்து முத்தவஃபீக, நான் உன்னை கைப்பற்றிக் கொள்வேன், வராஃபியூக இலைய, என்னளவில் உன்னை நான் உயர்த்திக் கொள்வேன், வமுதஹ்ஹிருக மினல்லதீன கஃபரு, நிராகரிக்கிற மக்களிடமிருந்து உன்னை தூய்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஈசா நபிய பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் பேசுனத நமது குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். இந்த வசனத்துல முத்தவஃபீகன்னு ஒரு வார்த்தை வருது. யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக. இந்த முத்தவஃபி என்ற சொல்லு இருக்கு பாருங்க, இந்த சொல்லுல வச்சுதான் அந்த 2 பேருக்கு உருவாகுது. முத்தவஃபி என்ற சொல் தவஃபா என்ற சொல்லிலிருந்து பிறக்கிறது. தவஃபா என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு, உயிரை கைப்பற்றினான், மௌத்தாக்கினான். தவஃபாவில் இருந்தா வஃபாத்து கூட வருது, வஃபாத்தாயில வந்துடும் இல்லையா, அது கூட அந்த சொல்லுல இருந்து பிறந்ததுதான். அப்ப தவஃபா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா,
அதாவது மூத்தாக்கி விட்டான், மரணிக்க செய்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. எடுத்துக்கொண்டான்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. ரெண்டு அர்த்தமுடைய சொல்லா இருக்கிறதுனால ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல இது மரணிக்கிறது தான், மரணிக்க செய்வேன் நல்லா சொல்றான், அதனால இது மரணத்தை தான் சொல்லுது, ஈசா நபி மரணிக்க போறாருங்கிறதா இது சொல்லுதே தவிர கைப்பற்றுறதுங்கிறது கிடையாதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல கைப்பற்றுதல் அந்த இடத்துல அர்த்தம் செய்யணும், மூத்துங்கிற அர்த்தம் அந்த இடத்துல கொடுக்க கூடாது என்று சொல்றாங்க. இதுல எந்த அர்த்தம் சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தவஃபா என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ரெண்டு அர்த்தமே இருக்கு. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொல்லதி எத்தவஃபாக்கும் பில்லைல், அவன் தான் உங்களை இரவில வஃபாத்தாக்குகிறான். இரவில செத்தா போயிடுறீங்க, தூக்கத்தில் அல்லாஹ் சொல்ற வஃபாத்து எத்தவஃபாக்கும் பில்லைல், இரவிலே உங்களை எத்தவஃபா எடுத்துக்கொள்கிறான். ஒரு யாழம மாஜராக்கும் பின்னஹார், பகலில் நீங்கள் செய்கிற காரியத்தை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் 6வது அத்தியாயம் 60வது வசனத்துல இதே எத்தவஃபா, தவஃபா, எத்தவஃபா, முத்தவஃபி எல்லாம் ஒரே சொல்லுல இருந்து பிறந்த சொற்கள் தான், கிளை சொற்கள் தான். அப்ப இரவிலே உங்களை வஃபாத்தாக்குறேன்னு அல்லாஹ் சொல்றானே, இந்த வஃபாத்துக்கு சாவுன்னு அர்த்தம் கொடுக்கல. ஒவ்வொரு மனுஷன் ராத்திரில தூங்குறமே, அதை பத்தி எல்லாம் சொல்லும் போது என்ன செய்யறான், கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டான். நம்மள ஒண்ணு அல்லாஹ் மூத்தாக்கிடல, இறந்து போனவன் தூங்கக்கூடிய மக்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். நீங்க ராத்திரியில நீங்க தூங்குவீங்களே, அப்ப நான் உங்களை கைப்பற்றிக்கிறேன், பகல்ல நீங்க ஏதாவது செய்வீங்களே அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன், ராத்திரியில என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன், பகல்ல நீங்கள் செய்வதை நினைக்கிறேன் நான் அறிந்து வைத்திருக்கிறேன், பிறகு உங்களை நான் எழுப்பி விசாரிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட 6:60 அல்லாஹ் சொல்றான். அதுல பயன்படுத்துற வார்த்தை எத்தவஃபாதான். அதே மாதிரி 39வது அத்தியாயம் 42வது வசனத்துல கூட இந்த தவஃபா என்ற சொல்ல சாவுங்கிற அர்த்தம் இல்லாம வேற அர்த்தத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். எப்படி பயன்படுத்துறான்னு கேட்டா, அல்லாஹ் எத்தவஃபல் அன்ஃபுஸஹீன மௌத்திஹா, உயிர்கள் மரணிக்கிற நேரத்தில் அந்த உயிர்களை அல்லாஹ் எத்தவஃபா எடுத்துக்கொள்கிறான் வந்துருச்சு. உள்ளத்தி லம் தமுத், மரணிக்காத உயிர்களை எடுத்துக்கொள்கிறான், தீ மனாமிகா, அவற்றினுடைய உறக்கத்தின் போது எடுத்துக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு வாசகம் வருகிறது. அதாவது இறந்து போன ஆட்களுடைய உயிரையும் எடுத்துக்கொள்கிறான், தூங்குற ஆட்களுடைய உயிரையும் அல்லாஹ் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்கிறான் அர்த்தம். இந்த இடத்துல ரெண்டு சாரார் சொல்றான். இறந்து போறாங்க பாருங்க, அவங்களுடைய உயிரையும் அல்லாஹ் எடுத்துக்கிறான், தூங்குறாங்க பாருங்க, அவங்களுடைய உயிரை அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான்னு சொல்றான். அப்ப தூங்குற ஆளுக்கு கூட இந்த எத்தவஃபாங்கிற தூங்குறோம் இல்லையா, அப்ப நம்மள அல்லாஹ் மூத்தாக்கிடல, ஆனால் அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை எத்தவஃபா தான். ரெண்டாவது இறந்து போனவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் மூத்தாக்குறான்னு சொல்லுமா, உயிரையே மூத்தாக்குறான். எத்தவஃபுக்கு என்ன வாசனை வருதுன்னா, எத்தவஃபல் அன்ஃபுஸ, உயிர்களை எத்தவஃபா எடுத்துக்கொள்கிறான் பொருத்தமா இருக்குது. உயிர்களை மூத்தாக்குறான்ல, உயிரை தான் வச்சுக்கிட்டு இருப்பானே, நம்ம உடலை தான் மூத்தாக்குறது அல்ல, உயிரையா மூத்தாக்குறான், உயிரை தான் முழுசாக எடுத்துட்டு போறான் அல்ல. இந்த இடத்துல எத்தவஃபாவுடைய அந்த சொல்லோட அன்புசுங்கிற வார்த்தையை எல்லாம் சேர்த்து சொல்றான். எத்தவஃபல் அன்புச, உயிர்களை எத்தவஃபா. இந்த எத்தவஃபாக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது? உயிர்களை சாவடிக்கிறான்னு அர்த்தம் கொடுக்கிறதா, உயிர்களை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான்னு அர்த்தம் கொடுக்கிறதா? சாவடிக்கிறான்னு கொடுக்கல, உயிர்களை சாவடிக்கிறது இல்ல, உயிர்கள் அப்படிதான் எங்கிட்ட இருக்குது, எடுத்துட்டு வேற ஒரு ரூபுடைய உலகத்துல எல்லாம் வச்சுக்கிறான். உயிரை டிரான்ஸ்பர் தான் பண்றான். மரணம் உடலுக்கு தான் வருது, உடல் தான் செத்து போய் பரிசுமே தவிர உயிரை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு தான் இருக்கலாம். அப்ப இந்த எத்தவஃபாங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல மூச்சுங்கிற அர்த்தம் கொடுக்கவே இயலாது. இப்படியும் இருக்கிறது, மூச்சுங்கிற அர்த்தங்கள்ல உள்ள வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. நான் அந்த அர்த்தத்துக்கு உள்ள வசனத்தை மட்டும் சொல்றேன். மூச்சுங்கிற அர்த்தத்துல தவஃபானா முஸ்லிமீன, எங்களை முஸ்லிம்களாக மௌத்தாக்குவாயாக தவஃபான் வருது, அப்படிப்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. அப்ப குர்ஆன்லயே அகராதியிலேயே தவஃபா என்ற சொல்லுக்கு எடுத்துக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது, சாவடிக்கிறது, மூத்தாக்குறது என்ற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ரெண்டு அர்த்தத்தில் எதை கொடுக்கிறது? அதான் பிரச்சனை. ரெண்டு அர்த்தத்தில் எதை கொடுக்கணும்னு கேட்டா, வேறு ஆதாரங்களை வச்சு பார்க்கிறோம். ஈசா நபி அல்லாஹ் ஒசத்திக்கிட்டேன்னு சொல்றான், கொல்லலன்னு சொல்றான், கியாமத் நாள்ல வருவார்னு வேற சொல்றான், அவர் மௌத்துக்கு முன்னாடி எல்லாரும் நபிக்கு கொள்ள போறாங்கன்னு வேற சொல்றான். அந்த வசனங்கள் எல்லாம் மௌத்தாகலன்னு சொல்ற காரணத்தினால அந்த அர்த்தத்தை கொடுக்கல, இன்னொரு அர்த்தம் கொடுக்கணும். அந்த அர்த்தத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா
அப்ப ஈசா நபி வந்து கியாமத்தினால் அடையாளம் சொல்லக்கூடிய வசனத்தை நிராகரிக்க வேண்டி வரும். அப்ப இந்த முத்தவஃபீன்ற ஈசா நபியை பற்றி வரக்கூடிய அந்த இடத்துல கைப்பற்றல் அர்த்தம் கொடுங்களேன், எந்த இடத்தையும் கிடையாது. இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். கியாமத்தினால் அடையாளம்னு சொல்றானே அதையும் ஏற்றுக்கிறோம். அவர்கள் கொல்லவே இல்லைன்னு சொல்றான் அல்ல, அதையும் ஏற்றுக்கிறோம். ஈசா நபியை பற்றி எத்தனை வசனத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆயிடலாம். இதுக்கு மரணிக்க செய்கிறேன் அர்த்தத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வரும் கேட்டா, ஈசா நபி உயர்த்தப்பட்டார்கள் வருது பாருங்க, அந்த வசனங்களை எல்லாம் மறக்க வேண்டி வரும். அதே மாதிரி கியாமத்தினால் அடையாளம்னு சொல்லப்படுது பாருங்க, அது கிடக்கு இதுக்கு சொல்லுன்னா பாதி மறக்கிற மாதிரி வரும். குர்ஆன்ல வந்து அல்லாஹ் அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரவர்சியா எதுவுமே சொல்லவே மாட்டான். இந்த இணைச்சி பார்த்து தான் என்ன செய்யணும், ஒரு விளக்கத்திற்கு வரணும். அதனால 3வது அத்தியாயம் 55வது வசனத்துல யா ஈசா, ஈசாவே இன்னி முத்தவஃபீக, உன்னை நான் கைப்பற்றுவேன், ஒரு ஆபியுக இலைய, என்னளவில் உயர்த்திக் கொள்வேன், கைப்பற்றி என்னளவில் உயர்த்துவேன் என்பது அந்த வசனத்துக்கு பொருத்தமா இருக்கு. 4, 155, 156, 157, 158, 159 வரிசை அந்த 5 வசனத்துல எல்லாம் சொல்றானே, அதுலயும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவரை கொல்லவில்லை, பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்திக் கொண்டான் அப்படின்னு 4, 156 அல்லாஹ் சொல்லி தர்றான். அப்ப தன்னளவில் அல்லாஹ் உயர்த்திக் கொண்டான் என்பதும் இந்த வாசகம் ஈசாவிடத்துல ஆல்ரெடி சொல்லி வர சொல்லிருக்கான். அல்லாஹ் எப்படி சொல்லிருக்கான், இன்னி முத்தவஃபீக, உன்னை நான் கைப்பற்றுவேன், மூத்தாக்குன்னு சொல்லக்கூடாது, உன்னை கைப்பற்றுவேன், ஒரு ஆபியுக இலைய, கைப்பற்றி என்னளவில் உயர்த்திக் கொள்வேன், மூத்தாக்கிட்டு ஓசத்துல என்னளவில் ஓசத்துக் கொள்வேன், அது ஈசா நபிக்கு மட்டும் உள்ளதா? இந்த அர்த்தத்தை கொடுத்தி என்று சொன்னா என்ன அர்த்தம் வரும், ஈசாவே இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை மரணிக்க செய்வேன், ஒரு ஆபியுக இலைய, என் அளவில் உயர்த்திக் கொள்வேன். மரணித்த பிறகு அல்லாஹ் அளவில் உயர்த்திக் கொள்வது என்பது ஈசா நபிக்கு மட்டும் உள்ளதா? என்னையும் வசதிக்கிறோம் அல்ல, நீங்க செத்து போனா உண்மையில அல்ல தன்னளவில் வசதி கொள்வான், செத்து போன அம்புட்டு பிறகுமே அல்லாஹ் வந்து தன்னளவில் வசதி கொள்வான் என்பது அத்தனை மனிதர்களுக்குமே உள்ளது. இறந்தவன அல்லாஹ் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது இருக்க, அது வந்து ஈசா நபிக்கு மட்டும் ஒரு சிறப்பு இல்லை. இது போய் யாரும் சொல்லுவாங்க, ஈசா நபிக்கு யாரும் சொல்லுவானா? ஈசா நபிக்கு பிரத்யேகமா அல்லாஹ் பேசுறான்னு சொன்னா இது மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு புது செய்தியை சொல்றான்னு அர்த்தம். எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயத்தை ஈசா நபிக்கு எல்லாம் சொல்லுவான், எல்லாருக்கும் உள்ளதை சொல்லவே மாட்டோம்ல. எல்லாருக்கும் உள்ளத நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டோம். ஒரு மனிதனுக்கு விசேஷமா இருந்தாலும் என்ன செய்வோம், ஒரு மனிதர் வர்றாரு, சட்டம் போட்டிருக்காரு, அவர் சட்டம் போட்டிருந்தாரு, யாராவது சொல்லுவோமா? சட்டம் எல்லாரும் போடுவாங்க. சட்டம் போடாம இருந்தாருன்னு சொல்ல ஒரு செய்தியா சொல்லலாம். சட்டம் போடுறாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் வந்தாரா, நேற்று இப்ராஹிம் வந்தார் சட்டம் போட்டிருந்தாரு, சொல்லுவோம். ஏன்னா இப்ராஹிம் வந்து சட்டம் போட்டா யார் சட்டம் போடலப்ப, நாங்களும் போடலையா, நீங்க போடலையா? எல்லாரும் சட்டம் போட்டுருக்காங்க. அந்த வந்தார ஒரு கண்ணு இருந்துச்சு, ஒரு ஆள் வந்தாரா, அவர் கண்ணு பார்த்தாரு இல்லையா, அந்த பார்க்கத்தானே செய்வான். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சொல்லவே மாட்டோம், யாருமே சொல்ல மாட்டோம். அல்ல சொல்லுவானா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாருக்கும் உள்ள ஒரு செய்தியை வந்து ஒரு செய்தியா சொல்ல மாட்டோம். இப்போ நடக்காத ஒன்று புதுசா நடந்ததை விஷயமா நியூஸ் மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈசாவே உன்னை நான் மரணிக்க செய்து உயர்த்திக் கொள்வேன் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா, இது ஈசாட்ட சொல்லுவேன். அதான் நடந்துகிட்டு இருக்க காலம்லாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஈசா நபி காலம் வரைக்கும் எத்தனை கோடி பேர் மௌத்தா போனாங்களோ அத்தனை பேருக்காக நடந்துச்சு. அதுக்கு பிந்தி யாரும் நடந்துகிட்டு இருக்க, எல்லாம் மரணிக்க செய்யலாம், அவன் அளவில் வசதிக் கொள்கிறான். உசுரோட வசத்துல இருந்தா யாரும் நடக்காத விஷயம். ஆள் உசுரோட இருக்கும்போது மௌத்த ஆக்காம அப்படியே தூக்கிட்டு போற விஷயம் இருக்கு பாருங்க, அது ஒருத்தருக்கு நடக்கல. ஈசாவுக்கு முந்தைய நடக்கல, பிந்தியும் நடக்கல. எது நடந்துகிட்டு இருக்குது? மூத்தா போன வசத்துல என்பது அல்லவே வருஷத்தை கொண்டு போயிடுறாங்களா, அவனுடைய கண்ட்ரோலா எடுத்துட்டு போறாங்களா? நான் தான் மௌத்தான உயிர்களை அல்லாஹ் எத்தனை போல அம்புச உயிர்களை தன் கைப்பிடியில எடுத்துக் கொள்கிறான் அல்லாஹ் சொல்லத்தான் செய்யலாம். தன் கைப்பிடியில இருக்கிறானால வசத்தினால இருக்கும். அப்ப மரணித்த பிறகு ஒருவரை தன்னளவில் அல்லாஹ் உசத்துவது என்பது ஈசா நபிக்கு உள்ள ஒரு சிறப்பு கிடையாது, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. ஈசா நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், கூப்பிட்டு சொல்றான், ஈசாவே இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை கைப்பற்றி ஒரு ஆபியுக இல்லையே என்னளவில் உயர்த்திக் கொள்வேன், மற்றவங்களை சாவடிச்சு வசத்துவேன், உன்னை வந்து கைப்பற்றி நான் வசத்துவேன் அர்த்தம் கொடுத்தாத்தான் அது சரியா வரும். இந்த வாசகத்தினுடைய ஒரு ஆனா முத்தவஃபீங்கிற சொல்லுக்கு எந்த அர்த்தம் இருக்குது, மரணிக்குதல் என்ற மரணிக்க செய்வதுங்கிற அர்த்தம் இருக்கிறது, கைப்பற்றுதல் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த கைப்பற்றுதல் அர்த்தத்தை கவனிக்காம மரணிக்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் பிடிவாதமா சொல்றாங்க. அவர்கள் சொன்னார்களே, ஆனால் இந்த வசனத்தை அவங்க நம்பிக்கைப்படி ஏத்துக்கிட்டாங்க. மற்றதெல்லாம்
ரசூலுல்லாஹ் சொன்ன வருவாங்கன்னு சொன்னது, கியாமத்தின் அடையாளம் அல்லாஹ் சொன்னது, அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர்கள் எடுத்து வைக்கிற வாதங்கள் எல்லாம் நம்ம அந்த அவங்க நூல் வடிவுகளையும் எழுதியிருக்காங்க கடந்த காலங்கள்ல எல்லாம். அதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஈசா நபி கியாமத்தின் அடையாளம் எல்லாம் சொல்றாங்க, அந்த வசனத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு வேலைக்காரனும் மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஈசா நபியை நம்புவார்னு சொல்றானே, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப கண்டுகொள்ளாமல் விலகிட்டு போறதுனால அவங்களுக்கு முரண்பாடு தெரியல. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஈசா நபியை கைப்பற்றத்தான் செய்தானே தவிர மௌத்தாக்கள பாடியோட உயிரோடவும் உடலோடவும் சொல்வதா இருந்தாலும் செய்யணும், உயிரோடவும் உடலோடவும் சேர்த்து அல்லாஹ் எடுத்துக்கொண்டான்ங்கிற கருத்து கொடுப்பதுதான் சரியானது. இது மற்ற வசனத்தோடு ஒட்டி போகுதுன்னு விளங்கிக்கலாம். 3:55. அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னா 5வது அத்தியாயத்தில் மாயிதாவுல மறுமையில ஈசா நபி அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரிக்கிற செய்தியை 5:116 இருந்து 118 வரைக்கும் சொல்றான். 5:116, 5:117, 5:118 இந்த 3 வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, மறுமை நாளில் ஈசா நபியை கொண்டாந்து எல்லாம் நிப்பாட்டுவான். எல்லாரும் நிப்பாட்டுவான். ஈசா நபியை முக்கியத்துவப்படுத்தி சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, அவர் தான் கடவுள் ஆகிட்டாங்க, கடவுள் புள்ளன் ஆகிட்டாங்க. அதுக்காக வேண்டி அவரை நான் விசாரிப்பேன்னு சொல்லி இந்த மக்களை திருப்பதி சொல்றான். எல்லாருக்கும் இந்த விசாரணை உண்டு. ஈசா நபிக்கு இருக்கிற அதே விசாரணை ஒவ்வொரு இறை தூதருக்கும் உண்டு. இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு வாசித்து காட்டிவிட்டு அவங்களும் சொன்னாங்க, ஈசாவை விசாரித்தது போலவே என்னையும் இறைவன் விசாரிப்பான். அவர் சொன்ன பதில் தான் நானும் சொல்லுவேங்கிறாங்க. இந்த விசாரணையில பல நஸ்அல் அன்னல்லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அல் அன்னல் முர்சலீன், எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தை விசாரித்த தூதர்களையும் விசாரிப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தூதர்களும் விசாரணையில் தப்ப முடியாது. அன்னைக்கு ஈசா நபிய அல்லாஹ் விசாரிக்கிறான். எப்படி விசாரிக்கிறான் பாருங்க, மொத்த உரையாடல பாருங்க. 3 வசனத்தை இது கால அல்லாஹ் கூறுவான், அதை நினைவு கூறுகிறார். என்ன கூறுவானா, யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தல் இன்னாஸ், மக்களுக்கு நீ தான் சொன்னாயா? ஈசா நபியை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீ தான் மனிதர்களுக்கு சொன்னாயா? என்ன சொன்னாயா? உண்மை இலாஹேனும் என்றும் இல்லா, அல்லாஹை விட்டு விட்டு என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுளாக்கிக்கிறீங்க என்று நீ தான் சொன்னியா? உன்னைய கடவுளுங்கிறாங்க, உங்க அம்மாவை கடவுளுங்கிறாங்க, என்னையும் எங்க அம்மாவை வணங்கும் நீ தான் சொன்னியா? அப்படின்னு ஈசா நபி என்ன செய்வான் கேட்பான். என்ன ஈசா நபியை கடவுளுங்கிறாங்க, அவங்க தாயார் மேரியையும் கடவுளுங்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுள்னு அவங்க நம்புறாங்க. இதுன்னு சொல்லி கொடுக்க லட்சணமா என்று அல்லாஹ் ஈசா நபிட்ட கேட்பான். அது ஈசா நபி சொல்லுவாங்க, சுப்ஹானக யா அல்லாஹ், நீ தூயவன், மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு சொல்ல முடியாத. நீ என்னை வணங்குங்க, என்னை கடவுளாக நான் சொல்லுவேனா? நான் அதுக்கு தகுதி உள்ளவனா? நான் எப்படி சொல்லி இருப்பேன்? இன் குன்து குல்து பக்கத்து அலிம்தகு, நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியுமே, ஏன்டா கேட்கணும்? என்னைய வணங்குங்க நான் சொல்லி இருந்தா அதான் உனக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு தான் தெரியுமே. தாலமு மாஃபி நஃப்ஸி, என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் நீ அறிவாயே, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் நீ அறிவிய, உனக்கு அது தெரியாது. வல ஆலம் மாஃபி நஃப்ஸிக, ஓ உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியல, எதுக்கு கேட்கறது விளங்கல. நான் சொல்லல உனக்கு நல்லா தெரியும், நீ தான் சொன்னாயன்னு அல்லாஹ் கேட்கிறேன், எனக்கு விளங்கல அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இன்னக்கு அந்த அல்லாமல் கொய்யும், மறைவானவற்றை எல்லாம் நீ தான் அறிகிறவனா இருக்கிற இப்படின்னு 116, 5:116. மேலும் அவர் சொல்றார் 117 தொடர்ச்சியா, மா குல்துலஹும் இல்லாம அமர்தனி பிஹி, எனக்கு என்ன கட்டளை இட்டாயோ அதை தவிர வேற ஒண்ணும் நான் சொல்லவே கிடையாது. அந்த மக்களுக்கு நான் சொன்னது என்னன்னு கேட்டா, மா குல்துலஹும் இல்லாம அமர்தனி பிஹி, எனக்கு என்ன ஆணையிட்டாயோ அதை தவிர வேற ஒண்ணும் சொல்லல. அது என்ன ஆணையிட்டாய்? அனைவருவாக ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இதான் நான் சொன்னது. இதான் எனக்கு கட்டளையிட்டாய், நானும் அதைத்தான் மக்களிடத்தை சொன்னேன். என் இறைவனை வணங்குங்க, உங்கள் இறைவனை வணங்குங்க, எனக்கு உங்களுக்கு இறைவனா இருக்கக்கூடிய அல்லாஹ் வணங்குங்க என்றுதான் சொன்னே தவிர என்னை வணங்குங்க நான் ஒரு காலம் சொன்னது இல்லை. இதுவும் பயந்தில்லை. மேல வருது, குன்து அலைஹிம் ஷஹீதன், அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். மாதும்து ஃபீஹிம், அவர்களோடு நான் இருந்தவரை என்ன செஞ்சேன்? கண்காணித்துக் கொண்டிருந்தேன். நான் அவங்களோடு இருந்த வரைக்கும் என்னை கடவுள்னு சொல்ல கிடையாது, கடவுள் மகன் சொல்ல கிடையாது. சொன்னா நான் அதை தடுத்துருவேன், கண்டிச்சிருவேன். நான் இருந்த வரைக்கும் அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். என் முன்னாடி நடக்கும் நான் கண்காணிக்கலாம், அது வரைக்கும் நான் கண்காணிச்சுட்டு இருந்தேன். பலம்மா தவஃபைதனி, இங்க ஒரு தவஃபா வருது, அங்க முத்தவஃபீ கீழ ஒன்று வந்து பாருங்க, அதே மாதிரி அந்த சொல்லிங்க வருது. இதெல்லாம் சண்டை கருத்து வேறுபாட்டு காரணம்.
பலம்மா தவப்பைத்தனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு குந்த அந்தர் ரகீபலையும், நீதான் அவர்களை கண்காணிப்பவனாக இருக்கிறாய். என்னை கைப்பற்றின பிறகு நீதான் கண்காணிப்பவனாக இருக்கிறாய். அந்த அலாக்குலி செய்யும் ஷஹீத், நீ எல்லா பொருள்களையும் நேரடியாகவே பார்ப்பவனாக இருக்கிறாய். இன்று அதிபுகும் இன்னமும் இபாதுக, நீ அவர்களை தண்டித்தாயானால் அவங்க உங்களுடைய அடிமைகள், உனக்கு ரைட்டுக்கு நாம தலையிட முடியாது. அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் அவர்கள் உனக்கு அடிமைகள். தகுதியுள்ளவன், நீ அவர்களை மன்னிப்பதாக இருந்தாலும் இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம், நீ மிகைத்தவன், நுணுக்கமானவன். நாங்க கேள்வி கேட்கல, மன்னிச்சாலும் ஓரைக்குள்ள உள்ளது, நீ தண்டிச்சாலும் உனக்கு அது உரிமை இருக்குது. நான் இந்த விஷயமா நான் பேச மாட்டேன், இவர்கள் விஷயமாக நான் எந்த ஒரு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இவ்வளவு ஈசா நபி சொல்லிடுவாங்க. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா, அதாவது ஈசா நபி அல்லாஹ்வுக்கு பதில் சொல்றாங்கல்ல, பதில் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதுதான் பாயிண்ட். நான் அவங்களோட இருந்த வரைக்கும் கண்காணிச்சுட்டு இருந்தேன். என்னை மரணிக்க செய்த பொழுது அம்மா தவப்பைத்தனி, மரணிக்க செய்த பொழுது நீ தான் கண்காணிச்சுட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம் செய்வதா, என்னை கைப்பற்றிய போது நீ கண்காணித்தாய் அர்த்தம் செய்வதா? இந்த பலம்மா தவப்பைத்தனிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் செய்தால் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை வரும். அதை வச்சுக்கிட்டு ஈசா நபி மௌத்தாயிட்டாங்கன்னு ஒரு என்ன செய்வாங்க, வாதம் பண்ணுவார்கள். எப்படி அந்த கருத்து வருது? ஈசா நபி அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான், நீ என்ன சொன்னேன்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் சொல்லல, நான் இருந்த வரைக்கும் அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்தேன். நான் இருந்த வரைக்கும் நான் கரெக்டா கண்காணிச்சுட்டு இருந்தேன். என்னை எப்ப மேல தூக்கிட்டு போயிட்டியோ அதுக்கப்புறம் நான் கண்காணிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப கைப்பற்றிய போதும் அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னா இப்படி வருது. ஆனால் இந்த மரணித்த போதும் அதுக்கு அர்த்தம் செய்யணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈசா நபி பலம்மா தவப்பைத்தனி சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு கேட்டா, என்னை மரணிக்கிற வரைக்கும் நான் கண்காணிச்சுட்டு இருந்தேன், என்னை மரணிக்க செஞ்ச பிறகு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம். அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னு கேட்டா, என்ன யாரு மரணிச்சு விட்டார்கள் அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னு கேட்டா, ஈசா நபி மரணிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் பேச்சு. அவங்க சொல்றாங்க, இது அவங்க வாதம். ஈசா நபி மரணிக்கவில்லை, திரும்பி வருவாரு என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வைத்துக் கொண்டோமையானால் மறுமையில் அல்லாஹ் கேட்கிறான். கேட்கும் போது இவங்க நிலைமை எனக்கு தெரியாதவர் சொல்லுவாரா? திருப்பி வந்தா பாத்துருவார்களா? கைப்பற்றிட்டு போயாச்சு, போயிட்டு அங்கே இருந்துட்டு பிரச்சனை இல்லை. நம்ம நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்வாரு? திரும்பி ஒருக்கா வருவாரு. வரும்போது இந்த உலகத்தில் உள்ளதான் பார்ப்பாரு. அவர் கடவுளுடைய மகன் சொன்ன செய்திலாம் அவருக்கு தெரியும். பூமி கண்ட தெரிஞ்சு வரும்ல, அவர் யாரெல்லாம் அவருக்கு சர்ச்சு கட்டினது, கோயில் கட்டினது, அதனால பார்க்கத்தானே செய்வாரு. அப்ப அவரை கடவுள் ஆக்குனது, கடவுளுடைய மகன் சொன்னது, அவங்க அம்மா வணங்கின செய்திகள்லாம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிற நேரத்தில் மறுமையில் எல்லாம் கேட்கும் போது அது எனக்கு தெரியும் சொல்லுவாரு. அவரும் தெரியுமே, தெரிஞ்சிருக்கல, ரெண்டாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார்ல. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? மரணித்த போதுதான் அர்த்தம் செய்யணும். அவர் அப்ப மரணிச்சிட்டார், திரும்பிலாம் வரமாட்டார். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பாயிண்ட் விளங்குறா உங்களுக்கு? மறுமையில் எல்லாம் கேட்கும் போது அவர் இன்னொரு தடவை இருந்தாரே ஆனால், அதாவது இப்ப நம்ம உயர்த்தப்பட்டார் நம்ம நம்புறோம், கியாமத்தினால வருவார்ல, நெருக்கத்தில் வருவார். கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருப்பார். இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும்? உலகத்தில் உள்ள எல்லா செய்யும் அவருக்கு தெரியும். யார் யாரு தன்னை கடவுள்னு சொன்னா, யார் யாரு தன்னுடைய அம்மா கடவுள்னு சொன்னா, எப்படி எல்லாம் நம்மளை இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, இந்த விவரங்கள் கூறாம ஈசா நபிக்கு தெரியும். அதுக்கு பிறகு மௌத்தா போறாரு. அதுக்கு பிறகு அல்லது விசாரணை நடத்துறான். அது விசாரணை நடத்தும் போது அவருக்கு என்ன தெரியும்? தன்னுடைய சமுதாயத்தவர்கள் தன்னை கடவுளா ஆக்கின செய்தி அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு நேரடியா நின்றுட்டாரு, பார்த்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது அது தனக்கு தெரியாது என்று அவர் சொல்ல முடியுமா மறுமையில? அதிலிருந்து என்ன வழங்கணும்? அர்த்தம் கொடுக்கணும். என்னை மரணிக்க செய்த பொழுதுன்னு அர்த்தம் கொடுத்தா குழப்பம் வராது. அவங்க சொல்றாங்க, என்னை மரணிக்க செய்த பொழுதுன்னு கேட்டா திருப்பி வரமாட்டார். அன்னைக்கு மூத்தா போயிட்டார். என்னைக்கு ஒரு சூட இருந்தாரோ, வாழ்ந்தார் 2000 வருஷத்துக்கு முந்தி, அப்பவே ஒரு மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா பிந்தி நடந்த எதுவும் அவருக்கு தெரியாது. இப்ப நடக்கிறது இறுதி காலம் வரைக்கும் நடக்கிறது தெரியாது. திரும்பி எழுப்பி தெரியாதுன்னு சொல்லலாம் அவரு. ஏன்னா அவர் அப்ப மூத்தா போயிட்டார்ல, 2000 வருஷத்துக்கு முந்தைய மூத்தா போயிருந்தாருன்னு சொன்னா அல்லாஹ் கேட்கும் போது என்ன செய்வாரு? தெரியாதுன்னு சொல்றதுக்கு நியாயம் இருக்கு, தெரியாதுன்னு பதில் சொல்வதற்கு நியாயம் இருக்கு. திருப்பூருக்கா பார்த்துட்டு போயிட்டாருன்னு சொன்னா அது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவார் பதிலே? அதனால இந்த குர்ஆன் பொய்யாக்குற மாதிரி வந்துருது. அதனால நம்ம என்ன அர்த்தம் செய்யணும்? என்னை மரணிக்க செய்த பொழுது
நீ தான் கண்காணிப்பு அப்படின்னு அர்த்தம் செய்யணும்னு ஒரு கருத்தை வச்சுனாங்க. இதுல என்ன பிரச்சனை கேட்டா, இந்த குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்லும்போது ஒரு கருத்து மாதிரி தெரியும். ஆனால் இந்த வாதம் குர்ஆன்ல கிடையாது. எந்த வாதம்? இந்த வசனம் தான் குர்ஆன்ல. எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு, குர்ஆன்ல இல்லவே இல்லை. அவர் எனக்கு தெரியாத சொல்றாரு. கேள்வி உனக்கு தெரியுமா தெரியாதுன்றதா? இல்ல. கேள்வி என்னது? உன நீ ஏன் தடுக்காம இருந்தது அவருடைய கேள்வி. அவர் கேள்வி என்ன? உன்னுடைய சமுதாய வழிகட்டு போனது உனக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்டான். எனக்கு தெரியாதுன்னு அவர் ரிப்ளை கொடுத்தாரு. வசனத்துல அப்படி இல்ல. வசனத்துக்கு வாட்சி காட்டிவிட்டு இல்லாத உன்னை இருக்கிற மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. இதுல என்ன பதில் அவர் சொல்றாரு? யா அல்லாஹ் நீ தான் சொன்னியான்னு அல்லாஹ் கேட்கிறான். நான் சொல்லவில்லை. நான் அதை கவனிக்கணும். நான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை கண்காணிச்சேன்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை போட்டிருக்கான் தெரியுமா? ஈசா நபி சொல்வதாக போறான், குந்து அலைஹும் ஷஹீதன். நான் அவர்களை கண்காணிக்கிறேன்னா கரெக்டா போன அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறது, தப்பா போன தடுத்து நிறுத்துறது. நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். மாதும் துஹீஹிம், அவர்களோடு நான் இருக்கும் பொழுதுதான். இந்த வாசனை எப்படி வருது? நான் உயிரோட இருக்கும்போது ஒரு சொல்லல. அவங்களோட இருந்தா தானே நான் வந்து கண்காணிப்பேன். அவங்களோட இல்லாத விஷயத்தை நான் எப்படி கண்காணிக்க? கண்காணிக்கிற வயசுல நான் இல்ல. அப்ப கண்காணிக்கிறதுக்கு தான் ஒரு பதில் சொல்றாரு. இப்ப நீ ஏன் உன்னுடைய சமுதாயம் வந்து வணங்கு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் கரெக்டா நான் இருந்தவரும் கண்காணிச்சுட்டு இருந்தேன். அவங்களோட இல்ல, என்னால கண்காணிக்க இயலாது. அதுக்கப்புறம் நீ தான் கண்காணிப்பான. இதைத்தான் அவர் சொல்லுகிறாரே தவிர இந்த கருத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் தெரியாதுன்னு அவர் சொல்லல. தன்னுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை எல்லாம் அவருக்கும் தெரியும். இப்ப கூட தெரிகிறது வாய்ப்பு இருக்கு. 21 முறையில கண்காணிக்க முடியுமா? அவரால வந்து அந்த மக்களை திருத்த முடியுமா? தன் சமுதாய வழிபட்டு போனதை வந்து தடை செய்வதற்கான பவர் அவருக்கு இருக்கிறது. அது இல்லை. தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைக்கு ஒரு வந்து கூட இந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிறார். அதனால பலமாத்த வபைத்தனைங்கிற இந்த இடத்திலையும் மற்ற வசனங்களுக்கு முரணாக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எந்த வசனம்? கியாமத்தினால் அடையாளமாக இருக்கிறார் வசனத்துக்கும் வேதக்காரர்கள் எல்லாம் ஈசா நபி மௌத்தாவதற்கு முன்னாடி அவரை ஈமான் கொள்வாங்க. அவர் மௌத்தாவதற்கு அல்லாஹ் சொல்றான். அவர் மரணிப்பதற்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினாலையும், அவரை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று சொல்ற காரணத்தினாலையும் அவர் மூத்த ஆகலே என்று தெளிவா தெரிகிறதுனால இந்த இடத்திலையும் கைப்பற்றி கொண்ட பொழுது அர்த்தம் செய்யணும். நான் அவர்களோடு இருக்கும்போது கண்காணிச்சுட்டு இருந்தேன். என்னை கைப்பற்றிக்கிட்டு வந்துட்டேன். நான் அங்க உட்கார்ந்து எப்படி கண்காணிப்பேன்? நான் எப்படி உங்களை தடுத்து நிறுத்துவேன்? என்னை கண்ட்ரோல்ல நீ எடுத்துக்கொண்ட பொழுது என்னால கண்காணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல. இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், அந்த வசனத்தை ஏற்றுக்கிறோம். ஈசா நபியை பற்றி சொல்லக்கூடிய எல்லா வசனத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆயிரும். இது ஒரு பிரச்சனையாச்சா? இன்னொரு வசனம் இருக்கிறது. ஈசா நபி மரணிக்கவில்லைங்கிறது சொல்லக்கூடிய ஒரு வசனம், மரணித்து விட்டார்கள் சொல்லக்கூடியவர்கள் ஆதாரமா வைக்குவாங்க. அது பெரிய டமாஸ். தப்பான அர்த்தம் செய்து கொண்டு ஒரு வசனம் இருக்கிறது குர்ஆன்ல. ஈசா நபி வந்து மரணிக்கல தெளிவா சொல்லுது. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு ஆயத்தை பாதி வரைக்கும் அதை எடுத்துக்கொண்டு அதை வந்து என்ன செய்வாங்க? ஈசா நபி மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் என்னன்னு கேட்டா ஈசா நபிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்துருவாங்க. பெற்றெடுத்தவங்க அந்த மக்கள் சந்தேகப்படுவாங்க. என்ன இது உங்க தாப்பு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகல, நீ பாட்டு பிள்ளை பெற்று நிக்கிற அப்படின்னு கேட்குவாங்க. கேட்ட உடனே இலை. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை நோக்கி கையை காட்டுவார்கள். இங்க பாருங்க, அங்க ஏண்ட காலிய பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படிம்பாங்க. அப்ப காலம் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மக்கள் எல்லாம் கை பண்ணு கல்லுமும் மண்கான பில் மஹதி சபியா. தொட்டில சிறுவராக இருப்பவருக்கு நாங்க இப்படி பேச முடியும்? ஓன்ட்ட கேள்வி கேட்டா பிள்ளைகிட்ட கேட்க சொல்ற, தொட்டில் குழந்தைகளை பேச சொல்றியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா இதே இருக்கு 19வது அத்தியாயத்துல 29வது வசனம் இது. அதுல 30வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கால இன்னி அப்துல்லா. உடனே அவர் சொல்றாரு, யார்? ஈசா நபி, கை குழந்தையா இருக்கிற ஈசா நபி. அவர் சொல்றாரு, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்து விட்டான். ஒஜாலனி நபியா, என்னை நபியாவும் ஆக்கி விட்டான். ஈசா நபி பேசுறாரு. அது மட்டும் அல்ல, ஒஜாலனி முபாரக்கன், என்னை பாக்கியமிக்கவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஐனமா குந்து, நான் எங்கே இருந்தாலும் என்னை பாக்கியமிக்கவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அவுசானி பிஸலாத்தி வஸகா, தொழுமாறும் ஜகாத்து கொடுக்குமாறும் எனக்கு வந்து அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். மாதுந்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம். இப்படிங்கிறது 19:31 இது எழுதுவாங்க.
ஈசா நபி என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? கேட்பாங்க உங்கள்ட்ட. ஈசா நபி என்ன சொல்றாங்க? அவுசானி பிஸ்ஸலாத்தி வ ஸகாத்தி, அல்லாஹ் தொழுமாறு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், ஜக்காத்து கொடுக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் நான் செய்யணும், மாதும் ஹய்யா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தொழவும் செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி அல்லாஹ் எனக்கு போட்ட உத்தரவு ஈசா நபி சொல்றாரு. இது பாதுகானம். ஆனா இதுல எடுத்து வைக்கிற வாதம் என்ன தெரியுமா? இப்ப உயிரோடு அங்க இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம், தொழுகிறார் என்ன சொல்லிக்கிறீங்க? அங்க தொழுவாங்க, தொழுகிற எங்க சொல்லலாம், அங்கே சொல்லலாம். ஜக்காத்து கொடுக்குறாரு, மறுபடியும் அங்க பாலுவகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா அங்க தொழுகிறாருங்கிற ஏத்துக்கலாம். ஜக்காத்துங்கிறது வாங்குறது கூட வேணுமே, மனசே இருக்கிறதுலாம் கொடுக்க வேணும். முதல்ல காசு வேணும், சம்பாதிக்கணும். அப்ப ஜக்காத்து கொடுக்குமாறு அவருக்கு எல்லாம் கட்டளை இருக்குன்னா, அவர் உண்மையிலே உங்களோட போய் இருந்தாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? அங்க அங்க ஜக்காத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் யாருக்கு கொடுக்குறாரு? மனசுக்கு கொடுக்குறாரா? யாருக்கு அந்த ஜக்காத்து கொடுக்குறாரு? அப்ப உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் அவர் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்காருங்கும் பொழுது, அப்ப உயிரோடு இல்லைன்னு முடிவு வரணும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜக்காத்து கொடுப்பாருன்னு சொன்னா, இந்த பூமியில வாழ்ந்தார்ல, அப்ப கரெக்டா செஞ்சிட்டாரு, மூட்டை போயிட்டார். இப்ப ஜக்காத்து இல்ல. இப்ப அவர் ஜக்காத்து வானுலகத்தில் போய் இருக்காரு நீங்க சொன்னீர்களே, ஆனால் எப்படி ஜக்காத்து கொடுப்பாரு? இதை உங்கள்ட்ட கேட்பாங்க. கரெக்ட் தான். இந்த வரைக்கும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது கரெக்ட் தான். ஆனா இதே மாதிரியான குர்ஆனை அணுகிறதுல ஒரு பெரிய ராங் பண்றாங்க. குர்ஆன்ல எந்த ஒரு வாசகத்தை இப்ப லா இலாஹன்றது, லா இலாஹன்னா என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைன்னு அர்த்தம். இது மட்டும் சொன்னா லா இலாஹன் இஸ்லாத்துல இருக்குது, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தவிர ஒன்று இருக்குல்ல, பின்னாடி இல்லல்லான்னு ஒன்று இருக்குல்ல. லா இலாஹன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம், இல்லல்லான்னு சொன்னா அல்லாஹ் தவிரன்னு அர்த்தம். அல்லாஹ் தவிர கடவுள் இல்லைன்னா அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் வருது. ஆனால் ஒருத்தன் பாதி கட்டிக்கிட்டு என்ன செய்யறான்? லா இலாஹ, கடவுள் இல்ல, இஸ்லாத்துல இருக்குது, அதுதான் பெரியார் சொன்னாருன்றான் வைங்களேன். இப்ப என்ன அர்த்தம்? இருத்தனை செய்யுது, லா இலாஹ்ங்கிற வார்த்தை இருக்கத்தானே செய்யுது. லா இலாஹ மட்டும் இல்ல, அதுக்கு எக்ஸெப்ஷன் பின்னாடி வருது, அதையும் சேர்த்து பேசணும். லா இலாஹ மட்டும் பேசக்கூடாது, இல்லல்லாவையும் சேர்த்து பேசணும். அதே மாதிரி குர்ஆன்ல வசனம் இருக்கு, லா தக்ரபு ஸலாத்த, தொழுகைக்கு நெருங்காதீங்க. இதுக்கு அர்த்தம் லா தக்ரபு ஸலாத்துக்கு அர்த்தம், லா தக்ரபுனா நெருங்காதீங்க, ஸலாத்துல தொழுகைக்கு நெருங்காதீங்க. இதை மட்டும் ஒருத்தன் வச்சுக்கிட்டு தொழக்கூடாது குர்ஆன்ல இருக்குது. தொழக்கூடாது இல்ல, தொழுகைக்கு நெருங்க கூடாது இருக்கு, கிட்ட கூட போக கூடாது, பள்ளிவாசல் பக்கம் தலைவைக்க கூட நடத்துது. லா தக்ரபு ஸலாத்து அப்புறம் என்ன இருக்குது? அன்தும் சுக்காரா, போதையா இருக்கும்போது. அல்லாஹ் அது எப்படி சொல்றான்னு கேட்டா, லா தக்ரபு ஸலாத்த, நீங்க தொழுகைக்கு நெருங்காதீங்க, அன்தும் சுக்காரா, போதையா இருக்கும்போது தொழ போயிடாதீங்கப்பா. ஆரம்பத்தில் அதுவும் பின்னாடி மதுபானம் மொத்தமா தடுக்கப்பட்டுருச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கப்படும் பொழுது தண்ணி அரிசிதான் தொழுகிட்டு இருப்பாங்க, தொழும்பு ஆட்சி முடிக்காம இருங்க நல்லா முதல்ல சொன்னான். அப்புறம் அதுவும் மாற்றப்பட்டு மொத்தமா தடை செய்யப்பட்டுச்சு. இப்ப மத்த இடத்துல கொடுக்கலாம் அர்த்தம் செய்யக்கூடாது. இது ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு. அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு எல்லாம் கேடு இருக்கிறது. இது ஒருத்தர் வச்சுக்கிட்டு பாருங்க, தொழுவாளிகள் கேடுங்கிறாங்களா? தொழுவாளிங்க யாரும் சொல்ல முடியுமா? முழுசா போய் பின்னாடி போய் எந்த தொழுகையாளிக்கு? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில கவனமின்மையாக யார் தொழுகிறார்கள் அவர்களுக்கும். அது மாதிரி அடுத்தவர்கள் காட்டுறதுக்காக வேண்டி யுராஹுன, மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறாங்களே அவங்களுக்கு தான் கேடு இருக்கு, தொழுகிறவங்களுக்கு கேடு இல்ல. இந்த மாதிரி தொழுகிறவங்களுக்கு கேடுன்னு நல்லா பின்னாடி சொல்றான். அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்க? உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர் உயிரோடு போய் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஜக்காத்து கொடுக்க முடியாது என்று சொன்னால் உயிரோடு இல்லை என்பது தெளிவாக இருக்குமாங்க. இதை சொல்லிவிட்டு அந்த வசனத்தை என்னப்பா சொல்ற? சரி வச்சுக்கணும். அப்ப கியாமத்தின் அடையாளங்கள் அது என்ன? அதுக்கு பதில் கிடையாது. அப்ப கடைசி காலத்தில் எல்லாரும் நம்பிக்கை கொள்வாங்க, அது என்ன? அதுக்கு பதில் கிடையாது. அதை கண்டுக்கிற மாட்டாங்க, இது விளங்கிறது. ஆனால் 31வது வசனம், இது 19வது அத்தியாயத்தில் 31வது வசனம், 32வது வசனத்தை சேர்த்தீங்கன்னு வைங்க, அதுக்கு நேர் மாற்றமா இருக்கு. அவங்க சொல்ற அர்த்தமே வரல. எப்படி அதுல வருதுன்னு கேட்டா, மாதும் ஹையன் பபர்ரன், ஹையன் பபர்ரன் அப்படி வருதுங்க. பபர்ரன் வாலிதத்து, நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் என் தாயாருக்கு நன்மை செய்யும் நிலையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் தொழுமாறு ஜக்காத்து கொடுக்குமாறு கட்டளையிட்டான். உயிரோடு இருக்கும்போது மட்டுமில்ல, நான் உயிரோடு இருக்க வேண்டும். பர்ரம்பி வாலிதத்து, அடுத்த பார்த்தது பர்ரா நன்மை செய்யறவன், வாலிதத்துன்னு அம்மா. என்னுடைய அம்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியவனா இருப்பன, பூமியில வாழ்வன, அப்பதான் தொழுகையும் ஜக்காத்து நிலைமை. இப்ப ஒரு உயிரோட இருக்கிறாரு, அம்மாவுக்கு உதவி செய்யற நிலையில் அவர் இல்ல.
அம்மாவுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைங்கிற வார்த்தையை வேணும்னு அவர் போறான், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. நான் உயிரோடவும் இருக்கணும், வர்றப்பி வாழிதத்தி, என்னுடைய தாயாருக்கு உதவும் நிலையிலும் இருக்க வேண்டும். என் தாயாருக்கு உதவும் நிலையில் இருந்தேனையானால், உயிரோடும் இருந்தேனையானால், அப்ப எனக்கு ஜக்காத்து கடமை. இப்ப ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் 2 சரத்துல ஒரு சரத்து தான் இப்ப இருக்கிறது, உயிரோட தான் இருக்கிறார். இன்னொரு சரத்து என்ன, அவருக்கு ஜக்காத்து கடமை ஆவறாத 2 சரத்துங்க. அப்ப 2 சரத்துல ஒரு சரத்து தான் இருக்குது. உதாரணமா தொழுவணும், ஒழு செய்யறது தொழுகைக்கு சரத்து, ஒழு செஞ்சுதான் தொழுகிற சரத்து. அதே மாதிரி மறைக்க வேண்டிய பகுதியில உறுப்புகளை மறைக்கிறது சரத்து. 2 சரத்து இருக்கணும், நிறைய இருக்கு. உதாரணத்துக்காக சொல்றேன், நிர்வாணமா இருந்தாலும் தொழுகக்கூடாது, ஒழு இல்லாம இருந்தாலும் தொழுகக்கூடாது. ஒரு ஆள் வர்றாரு, இந்த ஒழு செய்யறாங்க, ஒழு செஞ்சுட்டு தொழுகிறாரு, நிர்வாணமா தொழுகிறாரு, சேர்த்துக்க முடியுமா? அது ஒழு செஞ்சிருக்கிற ஒரு சரத்து இருக்குது. இன்னொரு சரத்து என்ன, ட்ரெஸ் எங்கப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டாரு, எல்லாம் மறைக்க சொல்லுறாரு, நான் கரெக்டா மறைச்சிருக்கிறேன், நான் இப்ப தொழுவ போறேன், ஒழு செய்யாம தொழுகிறாரு. என்னப்பா வேற ட்ரெஸ் போட்டுருக்கேன், ட்ரெஸ் போட்டுருக்க என்ன கேட்பான் இல்லையா? அப்ப 2 விஷயத்தை எல்லாம் சொன்னான்னு சொன்னா, அந்த 2 கண்டிஷன் இருந்தா தான் அது அந்த கடமை ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். இது அல்லாஹ் என்ன சொல்றான் 31வது வசனத்துல, மாதும் ஹய்யன், நான் உயிரோடு இருக்கும் பொழுதும், வேண்டாம் இன்னும் வாலிதத்தி, என் தாயாருக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கும் பொழுதும் எனக்கு தொழுகையும் ஜக்காத்தும் கடமை. இப்ப தொழுகையும் அவருக்கு அங்க கடமை கிடையாது, இங்கதான் அதெல்லாம் கடமை. எப்ப அல்ல அங்க தூக்கி போயிட்டானோ அங்க என்ன டயத்தை கணக்கு பண்ணுவாங்க, யார் பாக்குறதோ, எப்படி வத்த கணக்கு பண்றது, இங்க சூரியன் வச்சு எல்லாம் கணக்கு பண்ணணும், அது உலகமே வேற. அங்க போயிட்டு ஒண்ணுமே கடமை கிடையாது அவருக்கு. அப்ப தொழுகையா இருக்கட்டும் ஜக்காத்தா இருக்கட்டும் ஒண்ணுமே அவருக்கு செய்ய கிடையாது. ஏன் செய்ய கிடையாதுன்னா கடமை இல்லை. ஏன் கடமை இல்லைன்னா 2 சரத்தோட எல்லாம் கடமையாக்கணும். என்ன சரத்து, இந்த கடமை எப்போ உனக்கு கடமைன்னு சொன்னா, நீ உயிரோட இருக்கணும், நீ ஜக்காத்து கொடுக்கிறவனா இருக்குது, தாயாருக்கு உதவுபவனாக இருக்கணும், தாயாருக்கு உதவுபவனாக இருக்கணும் என்பது 32வது வசனம். 19ல 31 வரைக்கும் வாசிக்கிறவங்க 32ஐயும் சேர்த்து வாசிச்சார்களே, ஆனால் அவங்களுக்கு எதிராக இதே இந்த வாசகத்தை யூஸ் பண்றான். நான் உயிரோட இருக்கும் பொழுதும் தாயாருக்கு நன்மை செய்யவனாக இருக்கும் பொழுதும் வருத, என்னத்துக்கு எல்லாம் போடுறான், ஈசா நபிக்கு 2 கட்டம் இருக்கிறது. ஒன்னு தாயாருக்கு நன்மை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கட்டம் பூமியில உயிரோட இருப்பார், தாயாருக்கு நன்மை செய்ய முடியாது, அப்படியான ஒரு கட்டம். 2 கட்டத்தை என்ன செய்கிறார் அவரு, அடைகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அடிப்படையில இந்த வசனம், எந்த வசனத்தை ஈசா நபி மூத்தாயிட்டான் என்பதற்கு ஆதாரமா காட்டுறாங்களோ பாதி வச்சுக்கிட்டு, அதை மூசா போனீங்க என்று சொன்னா அவர் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கு தான் சான்றாக அமைந்திருக்கிறது நீங்கள் பார்க்கிறீங்க. இது போக இதெல்லாம் ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய, இறுதி காலத்தில் இறங்குவார்கள் என்று உறுதியாக சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள். இது ஹதீஸ்களை குர்ஆன்ல உறுதியா இருக்கிறதுனால ஹதீஸ்ல உள்ள எக்ஸ்ட்ரா வழக்கத்தை கூட நம்ம ஏத்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா மரியமுடைய மகன் ஈசா நீதி செலுத்துபவராக உங்களிடத்தில் இறங்கி வருவார்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யூஸகன்ன அன் யுன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம முக்ஸிதன், மரியமுடைய மகன் நீதி செலுத்துவதற்காக உங்களிடத்தில் இறங்கி வரக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது, விரைவில் வர இருக்கிறார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 2222, 2476, 3448 நிறைய நூல்கள் இருக்குது. புகாரில இருந்து அது மட்டும் பாத்துக்கிறீங்க, தமிழ்ல வந்ததுனால மற்ற நம்பர் தேவையில்லை, அதுக்காக புகாரி மட்டும் சொல்றேன். அப்ப மரியமுடைய மகன் இறங்கி வருவாரு, பின்னாடி தான் வருவாருங்கிறது அந்த கியாமத்து நாள் அடையாளம் குர்ஆன்ல இருக்கு பாருங்க, அது அப்படி விளக்கம். அடையாளம் எப்படி அடையாளமா இருக்கிறது, கடைசியில வருவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமா இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னொன்னு இருக்கு, அவர் வருவாருங்கிறதுல இன்னொரு கேள்வி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் கடைசி நபி தான் நம்ம நம்புறோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபியே கிடையாது, அவர் நீங்க மூத்த ஆவல் என்று சொன்னா அவர் கடைசி நபி ஆயிடுறாரு. அது ஒரு கேள்வி கேட்பாங்க, அவர் மூத்த ஆவலன்னு வைங்க, அவர் கடைசியா வருவார்ல, அவரு இப்போ உள்ளது ரசூலுல்லாஹ் கடைசி, அவர் வந்துட்டாருன்னு சொன்னா அவர் ரசூலுல்லாஹ் கடைசிங்கிற அடிபட்டு போயிருல, அது எப்படி சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கும் பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம், மரியமுடைய மகன் இறங்கக்கூடிய நேரத்தில், ஃபீக்கும் உங்களுக்கு இறங்கக்கூடிய நேரத்தில், ஒரு இமாமுக்கும் இன்கும், உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு இமாமாக இருக்கும் பொழுது, உங்களை சேர்ந்தவர் அவர் வேற சமுதாயம், இஸ்ரவேல் அவர், உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்
உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு இமாமாக இருக்கும் பொழுது ஈசா நபி இறங்கி வந்தால் உங்கள் நிலை எப்படி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப இவர் தலைமை தாங்க மாட்டான்னு விளங்குது. இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு அமீராக இமாமாக இருப்பாரு, அவர் இருக்க மாட்டாரு, அப்பதான் அவர் இறங்கி வருவார் என்று புகாரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 3449வது ஹதீஸ்ல இருக்குது. முஸ்லிம்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 225வது ஹதீஸ்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. வந்த உடனே அப்ப ஒரு ஜனாதிபதி இருப்பார், அப்ப ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும், இப்ப யுத்தமெல்லாம் நடக்கும் லாஸ்ட் காலத்துல. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, தொழுகட்டையம் வந்துடும், அவர் ரொம்ப தொழுகட்டையம் ஆயிரும். அப்ப அந்த அமீர் இருக்காரு மன்னர், அவர் சொல்லுவாரு, ஈசா நபி நீங்க வந்துட்டீங்க, நீங்க சொல்லுவீங்க, நீங்க இருக்கும்போது நான் எப்படி சொல்லிக்கிறது அப்படின்னு அந்த தலைவர் அந்த மன்னர் என்ன செய்வாரு, அப்ப இருக்கிற அந்த கலீஃபா சொல்லுவார். அப்ப ஈசா நபி சொல்லுவாங்க, அது முடியாது, நீங்க தான் உங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தலைவரா இருக்க முடியுமே தவிர உங்களை சேராத நான் எப்படி உங்களுக்கு நான் தலைமை தாங்க முடியும், நான் இறை தூதராக உங்களுக்கு நான் வரலையே, அந்த கருத்து கூட சொல்றாரு, உங்களுக்கு நான் தலைமை தாங்க வரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தொழுகைக்கு மறுத்து விடுவார். தொழுகைக்கிற நபி இருக்கும்போது நபி இல்லாத தொழுகை கூடாது இல்லைங்க. ஒரு இறை தூதர் ஒருத்தர் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவங்கள யாரும் வேண்டாம் தொழுக்கலாம், இறை தூதர் இருந்தார்களே ஆனால் அபூபக்கர் தொழுகைக்கு போது என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கண்டோட பின்வாங்கி வர்றாங்க, தொழுகை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை பண்ணி எனக்கு முடியாதுப்பான்னு சொன்னா மறுபடியும் நின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது இறை தூதர் இருக்கும் பொழுதும் இறை தூதர் அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணி தொழுவது என்பது முடியாத கட்டத்தில் அவர் செஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி என்ன இல்ல, அப்படி செய்ய முடியாது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுகிறாங்க, அபூபக்கர் ஃபாலோ பண்ணி இமாமத் பண்றாரு, நின்றுகிட்டு பண்றாரு, அவரை மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்லுறாங்க. ரெண்டு இமாம், ரசூலுல்லாஹ் அபூபக்கருக்கு இமாம், அபூபக்கர் மற்றவர்களுக்கு இமாம். உட்கார்ந்து சொல்லும் போது கூட நான் உட்கார்ந்து சொல்லுவேன், எனக்கு பின் நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டி தந்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நபி வந்துட்டாருன்னா அவர்களை தொழுவிக்கணும், நம்ம எப்படி தொழுவிக்கிறது என்று அப்போது இருக்கிற தலைவர் சொல்லும் பொழுது ஈசா நபி மறுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்ன பாலக்கும் லிபாலின் உமரா, உங்களில் ஒருத்தர் தான் இன்னொருத்தருக்கு தலைவரா இருக்க முடியும், நான் உங்கள உள்ள ஆளா, இந்த உம்மத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்ரீமத்துல்லாஹி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், உங்களுக்கு வேற யாரும் ரசூலுல்லாஹை தவிர உங்களை யாரையும் தலைமையாக விடமாட்டான். இந்த தலைமைத்துவத்தை அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால ஈசா நபி வருவாங்க என்று சொன்னா 2-3 பணி இருக்குது அவங்களுக்கு, அதை செய்ய வருவாங்களே தவிர வகி வராது, இறை தூதரா இருக்க மாட்டாங்க, எந்த சட்டத்தையும் மாற்ற மாட்டாங்க, புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வர மாட்டாங்க, அவங்களுக்கு வேலை தஜ்ஜால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்களே தவிர இறை தூதரா வரமாட்டாங்க. இதை விளைவிக்கிட்டோம்னு சொன்னா கடைசி நபிக்கிற பேசினா அறிவிப்பு வரும். இன்னொன்று விளைவிக்கிறேன்னு, நபி என்பது அது ஒரு பதவியா அல்ல ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மையா? பதவி. 40 வருஷத்துக்கு சொல்ல நபியா இருந்தாங்க, இயற்கை மனிதரா இருந்தாங்க, மனிதனா நீங்க இருக்கிறீங்க, இது பதவி கிடையாது, இது உங்களுடைய இயற்கை தன்மை. நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, நான் மனுஷனா இருக்கிறேன்னா இது என்னது? இயற்கை தன்மை. நம்ம அப்படி ஆரம்பத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க ஆம்பளையா இருக்கீங்க, பொம்பளையா இருக்கிறாங்கன்னா இயற்கை தன்மை. இது நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் கூட இன்னைக்கு ஆம்பளை இல்லைன்னு மாறி இல்லை, நீங்க அப்படி முடியாது. நபிங்கிறது என்ன? அது ஒரு போஸ்ட், அது ஒரு பதவி. அல்லாஹ் எப்ப அந்த டியூட்டியை கொடுக்குறானோ அப்ப நபியா இருப்பாரு, டியூட்டியை எடுத்துட்டா சும்மா இருப்பாரு. ஜனாதிபதி இருக்கிறாரு, ஜனாதிபதி எதுன்னு சொல்லுவீங்க? அந்த பதவியில் இருக்கிறவங்க சொல்லுவீங்க. 5 வருஷம் கழிச்சு கவுத்து விட்டாங்கன்னா சொல்லுவீங்க முன்னாள் சொல்லிக்கிறீங்க. ஜனாதிபதி அவரை ஜனாதிபதிங்கிற அந்த அந்தஸ்தில் இருக்க முடியுமா? அப்ப நபி என்பது ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மையா, இறை தூதர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இயற்கை தன்மையா, அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பொறுப்பா? பொறுப்பு. பொறுப்பு என்பது எப்ப இல்லை, இப்ப நபியா வருவாரு, பொறுப்பை சுமந்து கொண்டு வந்தா தானே நபி. பொறுப்பு தான் அல்ல கொடுக்கல, இறை வகி எதுவும் கொடுக்கல, அவர்கிட்ட புது மார்க்கம் கொடுத்து விடல, நீ மக்களை எல்லாம் நீ மார்க்கத்துக்கு அலை என்று சொல்லி அவருக்கு எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கப்படல, முகமது நபியுடைய மார்க்கத்தை எல்லாம் போய் மாற்றும் அவருக்கு சொல்லப்படவில்லை. அப்படின்னா என்ன வழங்குறது? அவர் இறை தூதராக வருமா, அந்த போஸ்ட் இல்லாம வருகிறார். இப்ப அபுல் கலாம் இருக்காரு, அவரு அபுல் கலாம் அவருடைய பேர் அப்துல் கலாம்ங்கிறாங்க, அவருக்கு அவருடைய பேருக்கு தெரியல. அப்ப அபுல் கலாம் என்னங்கிட்டாரு, அவரு பதவியெல்லாம் போய் ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் பதவியெல்லாம் இல்ல, சாதாரண ஆளா இருப்பாரு. அப்ப என்ன செய்வாரு, நம்ம முஸ்லீம் இந்த மாதிரி ஆபீஸ்ல குரான் கிளாஸ் கூட உட்காரலாம், நாளைக்கு உட்காரலாம் வைங்களேன். அப்ப ஜனாதிபதி நம்ம கிளாஸ் சொல்ல முடியுமா? ஜனாதிபதி போனதுல வந்தார் அவரு. இப்ப இன்னைக்கு உட்கார்ந்தாரு, என்ன செய்வீங்க? ஜனாதிபதி போனா இருப்பீங்க. ஜனாதிபதி இல்லாம முடிஞ்ச பிறகு உட்கார்ந்தாருன்னா அபுல் கலாம் வந்தாருன்னு சொல்ல முடியுமா? இவரு ஜனாதிபதி வந்தாரு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. அப்ப ஜனாதிபதி என்ன ஒரு பொறுப்பு, ஒரு போஸ்ட், அந்த டியூட்டி இருந்தா தான் அந்த போஸ்ட் சொல்ல முடியும். அப்ப ஈசா நபிகள் இப்ப நபினா நினைச்சுட்டாங்கன்னா என்னமா அவர் நபினால அவருடைய இயற்கை தன்மை மாதிரி, அவர் வந்தாலும் நபியா தான் வருவாருங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. யூனுஸ் நபியை பத்தி சொல்லும் போது அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறின உடனே நினைச்சிருந்த வெட்டோட தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. நுபுவத்தை பறிச்சிருப்பாங்க. நல்ல நுபுவத்தை நானா கூட ஒரு கிஃப்ட் நினைச்சா எடுத்துக்குவேன், நினைச்சா கொடுப்பேன் அப்படிங்கிற கருத்துப்பட யூனுஸ் நபியை கடுமையான செய்யறான். லவ்லா அந்த தாரகுஹு நியாமத்தும் ரப்பிகள் நபிதபில் ஆராய் ஓகம் அதுவும் அவரை வெட்ட வழியில் இழிந்தவரை வீசி எரிஞ்சிருப்பேன், போனா போயினவரை நான் மன்னிச்சு கேட்கலாம் யூனுஸ் நபியை. அப்ப நபி என்றதெல்லாம் இறைவனா கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், ஒரு தகுதி, ஒரு பதவி. அந்த பதவிங்கிறது வந்து காலத்துக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காது. எப்ப அந்த வேலையை செய்கிறார்களோ அப்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த வேலையை எப்ப முடித்து விட்டார்களோ அது முடிஞ்சு வச்சுக்காது. அவர் நபியால இருக்க மாட்டார். அந்த அடிப்படையில் ஈசா நபி ஆளுதான் வருமே தவிர தூதருங்கிற போஸ்ட் வராது. ஆளு வருவார். முன்னாள் இறை தூதரா வருவாரு தவிர இந்நாள் இறை தூதரா வரமாட்டாரு. போஸ்ட் இல்லாம என்ன செய்வாங்க, மரியமுடைய மகனாத்தான் வருவாரு தவிர ரசூலுல்லாஹ்வா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. அதனால இது ஒன்று பெரிய முரண் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஈசா நபியுடைய அந்த வரக்கூடிய காலத்துல எப்ப வருவாங்க, டைம் இருக்கா, எப்ப வருவாங்க, எங்க வருவாங்க, அந்த விவரத்தெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. சும்மா ஈசா நபி வருவாங்க வந்தோன்னு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிலாம் சொல்லிட்டு போகல. ஈசா நபி வரக்கூடிய ஊரு எங்க ஊரு, நீங்க சஹீஹ் முஸ்லிம்ல 5228 ஹதீஸ்ல நிறைய நூல்கள் இருக்குது. ஒரு நூலை ஒண்ணு போடுங்கிறதுக்காக தான் ஒண்ணு சொல்றமே தவிர இந்த ஒண்ணுலதான் இருக்குன்னு நினைக்கூடாது. ஹதீஸ்ல பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல 10-20 கிதாபுகள் இருக்குது. ஒண்ணு ஆதாரப்பூர்வமான ஒண்ணு சொன்னா போதும், அதுக்காக சொல்றோம். முஸ்லீம்ல 5228 ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் டமாஸ்கஸ்ல திமிஷ்க்ல இருந்து வருது. திமிஷ்க்னா இன்னைக்கு டமாஸ்கஸ் அதுக்கு பேரு. அப்ப திமிஷ்க் என்று சொல்லக்கூடிய டமாஸ்கஸ் நகரத்துல, டமாஸ்கஸ் என்பது இப்ப சிரியாவுடைய தலைநகரா இருக்கிறது. இன்றைக்கு எங்க இருக்கிறது, சிரியா என்ற ஒரு நாட்டுக்கு தலைநகரமாக இருக்கிறது டமாஸ்கஸ். அதனால இன்னைக்கு தலைநகரம் தானே. சரி, அப்ப டமாஸ்கஸ் இன்னைக்கு தலைநகரமா தெரியல. சரி, டமாஸ்கஸ் வந்து அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ஊர். அந்த டமாஸ்கஸ்ல அதாவது அங்க ஒரு வெள்ளை மனாரா, வெள்ளை கோபுரம் ஒன்று இருக்கிறது. ஒரு எந்த ஒரு கட்டடமுங்க ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் இருக்கலாம். இது வந்து என்ன இருக்குது, ஒரு 12-13 நூற்றாண்டுகளாக வெள்ளை மனாரா இருக்கு. வெள்ளை கலர் மனாரா இன்னும் எத்தனை வருஷம் வந்தாலும் இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, டமாஸ்கஸ் நகரத்தில் உள்ள வெள்ளை வெளியே இருக்கக்கூடிய அந்த மனாராவிலே உயரமான ஒரு கோபுரம் மனாரா ஒன்று இருக்குது. அந்த மனாராவில் தான் வந்து என்ன செய்வாரு, இறங்கி மனாராவில் மனுஷன் மாதிரி படியில் இறங்குவார். மனாராவில் படிலாம் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா மனாரா இருக்கும். அந்த மனாராவில் தான் என்ன செய்வாங்க, அவங்க இறங்குவாங்க அப்படிங்கிறது இருக்கிறது. எப்படி இறங்குவாங்க கேட்டா, இறங்குற ஊர் வந்து டமாஸ்கஸ், சிரியா, இன்னைக்கு சிரியா. அப்ப அதுல இறங்குறாங்க. எப்படி அணிகிறாங்கன்னு கேட்டா, காவி உடை அணிந்த நிலையில் வர்றார்கள். என்ன நிலையில் வர்றாங்க, காவி, ரெண்டு மேலையும் காவி உடை. நம்ம காவி உடை தடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த உம்மத்தில் ஒரு ஆளா வரமாட்டாரு, அவங்களும் தடுக்கப்படல. அவருக்கு ஆளே வேற, அவர் இந்த உம்மத்துக்கு சம்பந்தம் கிடையாது, ஒரு டியூட்டி தான் வர்றாரு தவிர இல்லைன்னா காவி கூட அதை அடிய விட்டுருக்க மாட்டான். அவர் என்ன செய்யறாரு, அவர் மார்க்கத்தில் என்ன அது மாதிரி வந்துட்டு இருக்காரு. நம்மள காவி நீ சொல்லி வர்றாரு, அது சொல்ல முடியாது, சொன்னால் கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ் வந்து தடுத்துட்டாங்க காவி மட்டும். அப்ப இங்க மேலையும் கீழையும், மேல சட்டையும் வேட்டையும், சட்டையோ வேட்டியோ இல்ல பேண்டோ சட்டையோ ஜுப்பாவோ மேலே கீழே, மேலாட கீழாட, அது என்ன மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் அனுப்பலான்னு தெரியல. இரண்டு ஆடைகளை, மேலும் கீழும் 2 ஆடைகளை காவி நிறத்தில் அணிந்து கொண்டு 2 கைகளையும் 2 வானவர்களுடைய சிறகுகள் மீது வைத்து மனுஷன் அப்படி இறங்கி வர முடியுமா? பொத்து வந்துட மாட்டான். ஒரு அளவுக்கு வேண்டாம் அப்படி வரலாம். ஈர்ப்பு அந்த மாதிரி விளக்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது விண்வெளியில. புவி ஈர்ப்பு எல்லைக்கு வந்துட்டு வர முடியுமா? மேல கொண்டு இப்படி ஒரு ராக்கெட்டை கொண்டு விட்டுறான், சேட்டலைட் நிக்குது. அப்படியே ஏன் நிக்குது? ஈர்க்கிற சக்தி எல்லை தாண்டிட்டான். ஒரு அளவுக்கு தான் அந்த பூமிக்கு இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. பூமி எவ்வளவு தூரத்துக்கு இழுக்குமோ அந்த எல்லையை தாண்டி போயிட்டா ஏதாண்டாம நிப்பாட்டிடலாம். இதை மைக்கு கொண்டு வச்சா அப்படி நிக்காது. வழங்குதா? பூமிக்கு ஒரு இழுக்கக்கூடிய ஒரு எல்லை இருக்கிறது. அந்த தூரத்தை கடந்து போயிட்டான்னு சொன்னா ராக்கெட் அப்படி நிப்பாடலாம், சேட்டலைட் நிப்பாடலாம். நிப்பாட்டி வச்சுதான் அந்த டிவி உங்களுக்கு எல்லாம் வருது. இங்க இருந்து அனுப்புற எங்க வருது, மேல கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஒளிபரப்பக்கூடிய அந்த இதுகளை, அந்த ராக்கெட்டுகள் ஆகலையா, அந்த ராக்கெட்டுகள் அங்க நிப்பாட்டி வச்சிருக்கலாம் ஓடம்ங்கிறது. அதுல இருந்து என்ன செய்யுது, உங்களுக்கு செய்திகள்லாம்
வருது, கண்காணிக்கிறான், கேமரா இருக்கிறான், மழை வரப்போறது, இப்போ மேகம் இருக்கிறது, அதெல்லாம் சேட்டில் இருந்து படம் பிடிச்சு காட்டுறான். அப்ப ஈசா நபி அவர்கள் வரும்பொழுது 2 வானவர்களோட வருவாங்க. 2 வானவர்களே புவியெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு சிறகு இருக்கு, விமானமாக ரெக்கை இருக்குன்னு வருது இல்லையா, அவங்களுக்கு இருக்காது, தனிப்படைப்பு. அவங்களுடைய சிறகுகள் மீது அப்படி கையை வைத்துக் கொண்டவராக அப்படியே ஏறுவாரு. மெதுவா இறங்கி வந்து வெள்ளை மனாராவுல, டமாஸ்கஸ்ல உள்ள வெள்ளை மனாராவுல இறங்குவாரு. அவரு தலையை சாட்சி ஆட்டினார்னு சொன்னா வேர்வை சொட்டு முத்துக்கள் மாதிரி வேர்வை சிந்தும். அந்த மாதிரியான வேர்வை அவங்க வேர்க்குவாங்க. உண்மையில அந்த பிரயாணம் அப்படி வேகமா இறங்குற நேரத்தில் என்னதான் மழை பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த இதயத்தில் ஒரு படபடப்புலாம் வரும்ல, அவ்வளவு காத்தடிச்சாலும் அதெல்லாம் நிக்காது, வேர்த்து கொட்டும். அவர் வரக்கூடிய நேரத்தில் அவரோட தலையை சிலிப்பினாரையானால் சிலிப்பினோம் என்ன செய்யும், முத்துக்கள் போல வேர்வை சிந்தும். அந்த மாதிரியான ஒரு நிலையில ஈசா நபி அவர்கள் வந்து இறங்குவார்கள். முத்துக்களை போல சிந்தும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத முஸ்லிம்ல 5228 ஹதீஸ்ல பார்க்கணும். அப்ப எந்த ஊர்ல வருவார்கள் என்பது தெரிஞ்சிருச்சு. அது எந்த காலம் வந்து என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அது உலகம் எப்படி கடைசி அழிக்கப்படும் என்ற விவரங்களை எல்லாம் இதன் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ்